சாய் விசித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கடந்த 45 ஆண்டுகளாக தேசிய அரசியலிலும் தமிழக அரசியலிலும் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பீட்டர் அல்போன்ஸ். அன்னை இந்திரா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் போன்ற பல அரசியல் ஆளுமைகளோடு பயணிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற பீட்டர் அல்போன்ஸ் தன்னுடைய அரசியல் பயணத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து. வணக்கம். உங்களுக்கு அரசியல் ஆர்வம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு சொல்லலாம்? காமராஜ். அப்படியா? பெரியவர் தான். நான் காங்கிரஸ் கட்சியில் நான் என்னை ஃபார்மலாக ஒரு அசோசியேட் பண்ணுறதுக்கு 17 வயது. அப்போவே வந்துட்டீங்க? அப்பவுமே வந்துட்டேன். 17 வயதில் நான் கல்லூரி மாணவன். பாளையங்கோட்டை சேவியர்ஸ் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் நடக்கிற வேலை. அப்போது நாங்கள் எல்லோரும் கல்லூரிக்குள்ளே போவோம் அப்படின்னு போராட்டம் நடத்தினோம். திராவிட முன்னேற்ற கழக மாணவர்கள் போக மாட்டேன்னு சொல்லும்போது நாங்கள்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறவங்க. அதற்கு பிறகு சட்டக்கல்லூரியில் மாணவர் பேரவையினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் போட்டி போட்டு. அப்போ அங்கே மாணவர் பேரவை தேர்தலே கட்சி அடிப்படையில் தான். ஆமாம் ஆமாம். என்னை எதிர்த்து வலம்புரி ஜான்னார். ஸோ எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தேர்தல் அது. அவருக்கு நம்ம துரைமுருகன், வைகோ இவங்கெல்லாம் அவருக்கு வேலை பார்த்தாங்க. எனக்கு குடந்தை ராமலிங்கம், தண்டாயுதபாணி அந்த செட்லாம் எனக்கு வேலை பார்த்தாங்க. நான் ஒரு 800 ஓட்டில் ஜெயித்தேன். என்னுடைய சட்டப்பேரவையினுடைய இதை பெரியவர் தான் இனாகுரேட் பண்ணார், காலேஜ் யூனியனை. ஸோ அதில் பிறகு சென்னை மாநகர மாணவர் காங்கிரஸினுடைய அமைப்பாளராக இருந்தேன். அப்படியே அது மாணவர் காங்கிரஸ் தொடர்ந்து இப்போது 55 வருஷம் ஆச்சு காங்கிரஸில். முதலாக பெருந்தலைவர் காமராஜரை எப்போ சந்திச்சிங்க? சட்டக்கல்லூரி மாணவனாக தான் சந்தித்தேன். சட்டக்கல்லூரி மாணவனாக வந்துக்கும்போது மாணவர் காங்கிரஸ் கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு 10 மாணவர்களை அப்போ தண்டாயுதபாணின்னு சொல்லி அவர் தான் மாநில அமைப்பாளராக இருந்தார். அவர் பெருந்தலைவர் வீட்டுக்கு எங்களை அழைச்சிட்டு போனார், திருமலப்பிள்ளை ரோட்டுக்கு. அப்பொழுது தான் அவரை முதல்ல பார்க்குறேன். அதற்கு பிறகு அடிக்கடி தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிறகு ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாலை நேரம் முழுவதும் அவர் வீட்டில் தான். அவர் அங்கே தான் கல்லூரி முடிஞ்ச உடனே ஒரு 5 மணிக்கு போயிட்டா அவர் தலைவர் கொஞ்சம் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவார். ஒரு 6 மணிக்கு ஒவ்வொரு தலைவராக வருவாங்க. தலைவர்கள் அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பார். இல்லைனா நாங்கள் உட்காந்து அவர்கிட்ட அரசியல் செய்திகள் சொல்ல, அவருக்கு அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன். பிறகு லா காலேஜ் முடிஞ்ச பிறகு தான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணட்டுமா, நான் ஊருக்கு போட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவர் தான் சொன்னார், இங்கே என்ன செய்ய போகிறீங்க, ஊரில் தான் நமக்கு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னாரு. ஸோ அதுக்கு பிறகு தான் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி அங்கே எலெக்ஷன் நின்னோம். அப்புறம் அங்கே சட்டமன்றத்துக்கு வந்தோம். மறக்க முடியாத சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் தடவை அவருடைய இல்லத்தில் சந்திக்கும்போது அவர் என்கிட்ட கேட்டார், எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். நான் உடனே திருநெல்வேலிங்கய்யா. திருநெல்வேலியா? திருநெல்வேலி தானான்னாரு. நான் சொன்னேன், இல்லையா சங்கரன் கோவில் தாலுகா. சங்கரன் கோவில் தாலுகாவில் எங்கே? என் வில்லேஜ் ரொம்ப சின்ன வில்லேஜ். ஸோ அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அது பக்கத்துலையா சொரண்டன்னு ஒரு ஊர் இருக்குது. சொரண்டை தான் அவருக்கு அடையாளம் தெரியுற மாதிரி. அது சொரண்டை தானா அப்படின்னு கேட்டார். இல்லையா அதுக்கு பக்கத்துலன்னா நான் சேர்ந்த மரம் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் சொன்னார் பாருங்க, சொரண்டை, குலையநேரி, கடையால் உருட்டி ஒரு தாம்போதி போகுமே, அது தாண்டின உடனே சேர்ந்த மரம்னார். அப்படி உடம்புலாம் அவர் பயணம் செய்யாத இடம் இல்லையே. நீங்கள் எந்த மாதிரி ஜாகிரபியை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி அருமை. உடனே அவர் எங்கள் தாத்தாவை பற்றி சொல்லி, அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் மூப்பனார் இருந்தார், எப்படி இருக்காரு, நான் தான் அவர் பேர. அப்படியா, அதை சொல்லலையே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதைகளை அது ஒன்று. இது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ரெண்டாவது சம்பவம் என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, சட்டக்கல்லூரி மாணவர் பேரவை தேர்தல் முடிஞ்சிடுது. அவர் 1971 பொது தேர்தலுக்கு பிறகு அவர் எங்கேயும் நிகழ்ச்சிக்கு வர்றதில்லைன்னு முடிச்சிட்டார். அதனால் ஒரு நாள் வெளியே போகாமல் இருந்தார். நான் தோல்வி ஒரு மனசில் ஒரு சோர்வு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தான் அதை பண்ணணும், இல்லையா நான் வரல. அப்போ நான் யூனியனே நான் ஆரம்பிக்கலை. சரி போனேன் அப்படின்னு கோபத்தில் சொல்லிட்டார். நான் உடனே வந்துட்டேன். மாலையில் பி ராமச்சந்திரன் அவர் தான் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். ஏன்பா தலைவர் என்னன்ற போய் கோபத்தை சண்டை போட்டு வந்தியாமா நீ
அவர் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், சரி உன்னை நாளைக்கு வர சொல்லியிருக்காரு போ. அப்போ சொன்னார், நான் தான் சொல்கிறேன்னா நான் வரலன்னா நீ என்னை கட்டாயப்படுத்துறியா? சரி சரி பாரேன் போ, என்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இது வந்த உடனே எங்களுக்கு ஒரே பெரிய உற்சாகம். அப்போது சட்டக்கல்லூரி மாணவர் பேரவை அந்த முதல் துவக்க விழாவுக்கு வந்து கல்லூரி அனுமதிக்கிற பணம் வந்து 1200 தான். ஆனால் தலைவரை கூட்டு வந்து 1200 எப்படி நடத்துறது? உடனே நாங்கள் ஒரு மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஈவினிங் பஸ்ஸார் இருக்குல்ல, அப்போது என்எஸ்சி போஸ் ரோட்டில் நீதி திரட்டு. நான் நீதி திரட்ட ஒரு கடையில் போய் கேட்டோம். எங்களுக்கு நம்ப முடியல, என்ன தலைவர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கு டொனேஷன் புக்கை எடுத்துகிட்டு போனோம். சாயங்காலம் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா 82,000 ரூபா. 82,000 ருபீஸ் வந்து அப்போது 1970 பெரிய விஷயம். அதுக்கிட்ட நம்ம ஃப்ளவர் பஸ்ஸாருக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் மேடையை பூரா நாங்கள் ஃப்ளவரில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ 82,000 ரூபா கையில் கிடச்சிதுன்னா அந்த அன்னைக்கு பொடிச்சு ஒரே ஆர்ச்சி கொடி எல்லாம் போட்டு பெரிய மாநாடு மாதிரி நடக்குது. கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட். டைரக்டர் வந்து பழனிசாமி லீகல் ஸ்டடீஸ் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ப்ரோ டிஎம்கே மேன். அப்போது அவர் முகம் கொடுத்தே பேச மாட்டார், என்னட்ட கடுன்னு இருந்தார். ஏன்னா சிஎம்க்கு டெய்லி போய்கிட்டு இருக்கு, இங்கே இவ்வளோ பெரிய ஜூபிலியேஷன் நடந்துகிட்டு இருக்கு, கலைஞர் சிஎம். அப்போது நான் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் லேடிஸ் ஆர்கனைஸ் பண்ணி என்னுடைய கிளாஸில், ஏம்மா நீங்கள் தலைவர் வந்தோடனே அவருக்கு ஆரத்தி எடுக்கணுமா அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த லேடி சொன்னாங்க, சார் இந்த பசங்க எல்லோரும் பாய்ஸாக இருப்பாங்களே, எங்களை வந்து ரொம்ப நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் வாங்க. ஸோ என் கிளாஸில் வந்து ஒரு 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 8 பெண்களை சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று போல் அவங்க பட்டு சேலை உடுத்தி அவங்க எல்லாமே ட்ரெஸ் பண்ணி அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. தலைவர் வந்து அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டார். எங்கேருந்து திருமலப்புள்ள ரோட்டிலேருந்து க்ரௌடு வந்து ஸ்வெல்லிங். அதாவது தியாகராஜ காலேஜ், பச்சையப்பாஸ் காலேஜ், பிரசிடென்சி காலேஜ் மாணவர்கள் வந்து அப்படியே வந்து இந்த பாரிஸ் கார்னரில் அந்த லா காலேஜ் ஜங்ஷனில் குண்டூசி கூட விட முடியாது கூட்டம். இந்த 8 பிள்ளைங்களும் நடுவில் விட்டுருக்குறேன், நானும் நிற்கிறேன். தலைவர் கார் வரணும், பசங்க லேசாக மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அந்த அளவுக்கு கூட்டம். அந்த பெண்களை பின்னால் வந்து லேசாக உரசுறது, அந்த பிள்ளைங்க நெளியுது. எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த பிள்ளைங்களை எப்படி நான் வெளியே கூட்டு போகிறது? ஏன்னா தலைவர் வந்துட்டு ஆரத்தி எடுத்த உடனே உள்ள ஸ்டேஜுக்கு போனோம். கரெக்ட். வந்தார். வந்து இறங்கின உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கால் நல்ல வீக்கம், அதனால் காலை யாரும் மிதிச்சிடக்கூடாது. ஸோ வந்து இறங்கினார். இப்படி பார்த்துட்டு உடனே ஆரத்தி எடுத்தாங்க. எடுத்த உடனே வழி விடுன்னு பசங்களை பார்த்து சொன்ன, வழி விடுன்னு அப்படின்னாரு. பசங்க அப்படி, நீ போமா. இந்த பிள்ளைங்க எல்லாரும் போய் மேலே ஸ்டேர்ஸ் ஏறி மேலே போகிற வரைக்கும் அவர் உள்ளே வரல சார். என்ன ரோபஸ்ட் காமன் சென்ஸ் பாருங்க. He understood the situation. Fantastic. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் நாங்கள் நிறையா படிக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட ஒரு நாள் என்ன சொல்லிட்டேன், ஐயா இந்த வாரம் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி படித்தேன். அப்போ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி தான் பெரிய மேகசின், இங்கிலீஷ் மேகசின். அதில் வந்து உங்களை பற்றி ஒரு கட்டுரை வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன். என்ன கட்டுரை அப்படின்னு கேட்டார். அப்போ நான் வந்து அந்த கட்டுரையை உள்ளே படிக்கலை. இந்த ஒரு கண்ணாடி அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பார் ஒரு சேரில், ஒரு போஸ், அவர் பெரிய பாப்புலர் போஸ். அந்த படத்தை போட்டு அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, இஸ் கே பிளான் ஏ சக்ஸஸ், அதை பற்றி வந்து எழுதியிருக்கான். நான் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி கே பிளானை பற்றி எழுதியிருக்கேன் ஐயா, அதான் என்ன எழுதியிருக்கான்னு சொல்லுங்கன்னு அப்படின்னாரு. நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு அதுக்கு அந்த பக்கம் சொல்ல தெரியல. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் சொன்னார், அது ஒரு புக் ரிவ்யூன்னு. அவர் அதுக்குள்ளே அதெல்லாம் படிச்சிருக்காரு, அது ஒரு புக் ரிவ்யூன்னு. பிறகு வந்து நம்ம சுந்தரவடிவேல் வந்து வைஸ் சான்சலர், அவர் கான்வொகேஷனை வந்து நிப்பாட்டிட்டார். ஸோ கான்வொகேஷனை ஏன் நிப்பாட்டினீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெரிய அஜிடேஷன். அந்த அஜிடேஷன் என்ன ஆச்சுன்னா, கடைசியில் வந்து யூனிவர்சிட்டிக்கு முன்னால் நடத்தும்போது அன்ரூலி எலமெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்து அடித்து அண்ணா சமாதியை பூரா அடித்து நொறுக்கி மேலெல்லாம் போய் அதை டாட்டி பண்ணி யூரினேட் பண்ணி ரொம்ப ஆபாசம் பண்ணிட்டாங்க. பெரிய ரசவாசமாகி போலீஸ் லத்திச்சார்ஜில் ஆகிட்டு. நாங்கள் வந்து ஒரு அஜிடேஷனாக ஆரம்பித்தோம். அந்த ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் வந்து சிஎம் வந்து ஷெனாய் வந்து கமிஷனர், அவர் வந்து ஒரு 15 பேர் சிஎம் பார்க்கணுங்கிறாங்க லீடர்ஸு அப்படின்னு சொல்லி எங்களை 15 பேரை கூப்பிட்டார். அப்போ தான் தேட் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ மெட் கருணாநிதி. கலைஞர் அப்போ தான் முதலத்தோட பார்க்குறேன் கோட்டையில். அப்போ கலைஞருங்கிட்ட வந்து எல்லாம் பார்த்துட்டு
கேட்டார், என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தம், நீங்கள் போராட்ட நடத்துறது பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் அண்ணாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த சமாதியை பற்றி நாங்கள் உடனே நான் ஒன்றே எழுதிச்சு, எங்கள் தலைவர் நாங்கள் வந்து அதை நாங்கள் நினைக்கல, அது ஒரு சமூக விரோதிகள் உள்ளே வந்துட்டாங்க, நான் உள்ளபடியே வருத்தப்படுறோம் அப்படின்னு நான் வந்து ஆன் பிகாப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து சொன்னேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் போய் நீங்கள் எல்லாருமே பெருந்தலைவருடைய சீடர்கள் எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாம் காங்கிரஸ் யூனியன், பச்சைபாஸ் காலேஜ், தியாகராஜா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ் எல்லாமே அந்த வருஷம் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். நீங்கள் போய் பெரியவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க அப்படின்னு. அவர் நாங்கள் நேராக வீட்டுக்கு போனோம். அன்றைக்கி தான் டெல்லியிலேருந்து வர்றாரு. வந்தவர் ஏறும்போது எங்களை பார்த்தாரு. வரும்போது எங்களை பார்த்தா முகம் கடுன்னு வச்சுருந்தாரு. என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்க? நான் படிக்க வந்திருக்கீங்களா? எந்த இதுக்கு வந்திருக்கீங்க? காலித்தனம் பண்ண வந்திருக்கீங்களா நீங்கள்? என்ன ஒன்று, நாளைக்கு ஏதாவது ஒழுங்காக காலேஜ் போகும் சார். அந்த அஜிடேஷனை திரும்ப தூண்டி விடணும். அதெல்லாம் உடனே மறுநாள் எல்லாரும் சொல்கிறேன். ஹவு பிக் த கிரேட் லீடர்ஸ். அது மாதிரி ஒரு தலைவர், அது மாதிரி இனிமேல் எங்கே பார்க்க முடியும்? அப்படிப்பட்ட பெருந்தலைவர் மறைந்த போது எப்படி இருந்தது? மறைஞ்ச பிறகு வந்து நாங்கள் வந்து அப்போவுமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து தலைவர் மூப்பனாரோட ஒரு அசோசியேஷன் உண்டு. தலைவர் மூப்பனார் அப்போ வந்து எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காஸ்மாபாலிட்டன் கிளப்லாம் தங்கியிருப்பார். அவர் வந்து அப்போ தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் தலைவர். தஞ்சை மாவட்ட தலைவருங்கிறது மட்டும் இல்லாமல் பெரியவர் வீட்டில் அவர் தான் வந்து ஒரு ஒரு மரியாதைக்குரிய தலைவர். அவரை கேட்டு தான் எல்லாம் செய்வாங்க. நான் தலைவருடைய வீடு வாங்கினதே அவருடைய பேருக்கு தான் வந்து தான் வீடு வாங்கினாங்க. ஸோ தலைவர் மூப்பனார் வந்து டுக்கிய ஸ்டாண்டு மெர்ஜர் ஆகிடலாம். அப்போ பி ராமச்சந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், அவர் எங்களோட வரல. அவர் டுக் அன் ஆப்போசிட் ஸ்டாண்டு. அவர் ஜனதாவிலே இருந்துடலான்னு சொன்னார். ஸோ நாங்கள்லாம் அவருடைய மூப்பனாருடைய ஃபாலோவர்ஸ். அதனால் நாங்கள் தலைவர் மூப்பனாரை ஃபாலோ பண்ணி எல்லாரும் காங்கிரஸில் வந்து இணைஞ்சிட்டோம். அது பிறகு தொடர்ந்து மூப்பனாரோட பயணம். அவருடைய நான் வந்து இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்போ நான் தான் வந்து ஃபவுண்டர் ஜெனரல் செக்ரட்டரி. ஆமாம், அதை பதிவு பண்ணும்போது என்ன தான் பதிவு பண்ணாங்க. ஸோ தலைவர் மூப்பனாரோட ஒரு லாங் ட்ராவல். அது வந்து ஓரளவுக்கு வந்து தலைவர் காமராஜருடைய சாயலே பார்த்த மாதிரி இருக்கும் அவர் கூட இருக்கிறது. ஸோ அவரும் வந்து ஒரு ஒரு கண்ணியமான ஒரு அரசியல். அதாவது அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அந்த பணக்காரத்தனம்னு சொல்லுவாங்க பாருங்க, அது அவர்கிட்ட வந்து 1% கூட இருக்காது. ரொம்ப எளிமையாக, ரொம்ப அதாவது தன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளவு எளிமையாக இருப்பார். ஆனால் யாருக்கும் கொடுக்கும்போது பாருங்க அள்ளி கொடுப்பார். யாருக்காவது உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு, அப்படி அடிக்கடி அப்படி முடிவு எடுப்பார் அவர். அதை கொடுக்கும்போது யோசிக்காமல் கொடுப்பாரு. ஆனால் அவருடைய சொந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போடுற சப்பல் வந்து 4 ரூபா தான் இருக்கும். இப்போ டெல்லியில் அவர் ரூமை போய் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் வந்து அவருடைய வீட்டை தான் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டார். த ஹவுஸ் விச் வாஸ் அலாட்டட் ஃபார் ஹிம், தட் வாஸ் கிவன் டு த ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஃபார் ஹிஸ் ஆஃபீஸ். ஸோ இவர் வந்து இவ்வளோ ரூம் தான், இதுக்குள்ளே தான் ஒரு காட் போட்டு உட்காந்துருப்பார். ஒரு சின்ன வரவேற்பார், அங்கே யார் வந்தாலும் அங்கே தான் பார்க்கணும், அந்த மாதிரி லைஃபு. ஸோ அவரும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மனிதாபிமானம் உள்ள தலைவர். எதிர்கட்சியிலையும் சரி மற்ற கட்சியிலையும் சரி யாரும் உதவின்னு தேடி வந்துட்டாங்கன்னா வந்து தானே நேராக போய் செய்வார். காலையில் பேப்பரை பார்ப்பார், ஏதாவது ஒரு நல்ல கலைஞர் ஒரு பெரிய பாராட்டு வாங்கியிருக்கிறாருன்னா உடனே சாயங்காலம் பாப்பா வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லி பெரிய ஷால்வை எடுத்துக்கிட்டு அவருக்கு ஏதாவது எடுத்து வீட்டுக்கு போவோம். அதே மாதிரி இந்த பசங்க ஏதாவது சாதனை பண்ணி பரிசு வாங்கி இந்த நீச்சல் போட்டியிலலாம் வந்து ஒலிம்பிக்கிறக்கெல்லாம் அந்த பையனை போய் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போவார். ஆசிரியர்கள் லிட்ரரி சாகித்ய அகாடமி அந்த மாதிரி பரிசு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்க்கணுன்னே நினைக்க மாட்டார். இவரே நேராக வீட்டுக்கு போய் நாங்கள் போவோம், சால்வை போடுவோம், அது மாதிரி பண்ணுவோம். மருத்துவமனையில் யார் இருந்தாங்கன்னா மருத்துவமனையில் போய் அந்த டாக்டரை பார்த்து, திருமாவளவனை வந்து அவ்வளோ நேசிப்பார் அவர். திருமாவளவன் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் வந்து திண்டுக்கல்ல மாட்டிக்கிட்டார். அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டினோடனே முதல் தகவல் தலைவருக்கு தான் கொடுத்தாங்க. தலைவர் உடனே இங்கேருந்து ஆள் அனுப்பிச்சு திண்டுக்கல்லில் உள்ள மாவட்ட தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டாந்து அவரை மலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் அவரே தான் பார்த்தார். அந்த மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர். உங்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸில் வந்து அவருக்கு இந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் இல்லை. தலைவர் சிஎம் ஆகித்தான் ஆகணும், பிரதமர் ஆகித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி இருந்தால் தான் அரசியலில் வந்து நீங்கள் அவங்க தான் வந்து வாய்ப்புகள் வந்த போதும் கூட அவர் அதை வந்து அதுக்கு ஒரு முனைப்பு எடுக்கல. முதல் முதலாக கலைஞரை சந்தித்து அந்த
அந்த பிரச்சனை அஜிடேஷன் தான் சொன்னீங்க. பார்த்தேன். அவர் நான் வந்து எதிர்கட்சியில், அப்போ நாங்கள் வந்து டைரக்ட்லி அப்போசிஷன் பார்ட்டி. அப்போ 18 எம்எல்ஏக்களும் இருக்கிறோம், 3 எம்பிக்கள் உட்கார்ந்துருக்கிறோம், வந்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நான் வந்து மாவட்டத்தினுடைய கோரிக்கையை ஒரு கோர்வையாக கட்சி இது இல்லாமல் ஒரு என்னென்ன எங்கள் ஜில்லாவுக்கு தேவை அப்படிங்கிறத வச்சேன். இவர் என்ன சொல்லிவிட்டார் பேசும்போது, தம்பி பீட்டர் அல்ஃபோன்ஸு, திருவள்ளுவர் சிலை வைக்கிற ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க, அதை வந்து 133 அடி அனௌன்ஸ் பண்ணார். எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த சிலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அப்போ நான் வந்து கவர்னர் வர முதல்ல பேசுகிறேன். நான் உடனே கேட்டேன், 133 அடியில் சிலை வைக்கிறேன்னு பெருசாக பெருமையாக பீத்திக்கிறீங்க, ஒரு செகண்ட் கிடையாது தம்பி. புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? நான் வந்து அவங்கள அன்றைக்கி அசம்பிளியில் நடக்கிற அந்த சம்பவத்தை அன்றைக்கி நான் தான் வந்து அவங்கள வெளியே கூட்டு வர்றேன். பட் ஆஃப்டர் பிகம் த சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு சின்ன சஜஷனை கூட அவங்க சொல்ல விட மாட்டாங்க. வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 பிரதமர்களுக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். அதை வந்து ஒரு வாய்ப்பு. நான் வந்து இந்திரா காந்தியை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மாவட்ட தலைவராக இருக்கும்போது திருநெல்வேலிக்கு வந்தாங்க. நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவங்க வந்து அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி வந்து திருநெல்வேலிக்கு வந்த உடனே மாலையில் வந்து பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். அது வந்து பொதுக்கூட்டம்னா அது வந்து கவர்மெண்ட்டு வறட்சி நிவாரண பணிக்கு வந்தவங்க மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. அந்த கூட்டத்தை வந்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி வாஸ் ஆர்கனைசிங் இட். அப்போது வந்து அவங்களுக்கு வந்த ஏற்பாடுகள் நான் அப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். ஒரு பிரதமருக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் நடக்கும். ஏன்னா அப்போ அடிக்கடிலாம் பிரதமர் வந்து வர்றதில்லை. புரோட்டோகால் அவங்களுக்கு வந்து மேடைக்கு பின்னாலே தனியாக ரூம் ஒரு கட்டி, அதுக்கு டாய்லெட்டு, அங்கே வந்து கம்ப்ளீட்டாக. அப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் தான் எங்கள் ஊரில் பெரிய கம்பெனி. அவங்களுடைய கேட்ரிங் எல்லாம் வந்து உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணி இந்திரா காந்தி வந்தாங்க, பேசினாங்க, பெரிய கூட்டம், போயிட்டாங்க. தட் வாஸ் வென் ஷி வாஸ் த பிரைம் மினிஸ்டர். அதுக்கு அடுத்த விசிட் எங்கள் ஊருக்கு வராங்க. அப்போ வந்து ஷி ஹஸ் லாஸ்ட் த எலெக்ஷன். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து அந்த அடித்து வழிமறித்து அடித்தாங்கல்ல, அந்த பெரிய காயம்லாம் பட்டாங்க, நெடுமாறனுக்கெல்லாம் அடி வாங்கினா, அந்த முடிச்சுட்டு நேராக மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு வராங்க. நான் வந்து திருநெல்வேலியில் வந்து பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த வாகையடி முக்குன்னு சொல்லுவாங்க, நெல்லையப்பர் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல 3 ரோடு சந்திக்கிற இடம். அந்த இடத்துல தான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கூட்டம்னா அப்படி கூட்டம். திருநெல்வேலிக்குள்ளே வரக்கூடிய எந்த ரோட்லேயுமே டிராஃபிக் வர முடியாத அளவுக்கு ஜனங்கள், இந்திரா காந்தி வராங்கன்னு சொல்லிட்டு. நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அம்மா மேடைக்கு வந்துட்டாங்க. மேடைக்கு வந்த உடனே தலையணை வச்சு தான் கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலையணை, ஏன்னா கல்லுக்குள்ளே எரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் பந்தோபஸ்து கிடையாது, கூப்பிட்டு வராங்க. மேலே ஏறி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே தலைவர் மூப்பனாரை பார்த்து, மூப்பனார் கேன் யூ கெட் மீ கப் ஆஃப் காஃபின்னு கேட்டாங்க. என்ன பார்த்தார் தலைவர், நான் காஃபி வாங்கி வைக்கல, ஒன்றும் வைக்கல. எனக்கு வந்து இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுல நான் இருந்தனே ஒழிய இதில் கவனம் ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி வாங்கி வைக்கணும்னு எனக்கு தோணவும் இல்லை, எனக்கு சொல்லவும் இல்லை. உடனே இறங்கி ஓடுறேன். எங்கேயாவது ஒரு ஹோட்டல் திறந்துருக்குமான்னு சொல்லிட்டு மேடையிலேருந்து இறங்கி ஓடினா எல்லா ஹோட்டலும் க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா கூட்டம் தாங்க முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தள்ளு வண்டி தள்ளுவான்ல, அவன் வந்து ஒரு ஈயப்பானை வச்சு காஃபி வச்சுருப்பான். அதில் ஒரு கண்ணாடி கிளாஸ், அந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னா அதே கருப்பாக தான் இருக்கும். அந்த கிளாஸில் வந்து காஃபி வாங்கிட்டு வந்தேன். அந்த அம்மா அதை குடிச்சா. அது எனக்கு மறக்கவே முடியாது. இது வந்து இந்திரா காந்தியினுடைய அந்த 2 எக்ஸ்ட்ரீம், அதாவது பிரைம் மினிஸ்டராக வந்ததையும் பார்த்தேன், அது பிறகு இதுவும் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து மொழிபெயர்த்திருக்கிறேன். அது மாதிரி அப்போது நான் வந்து ஐ வாஸ் த யங்கஸ்ட் டிசிசி பிரசிடென்ட். ஆமாம். அப்போது எங்கள் ஜில்லாவில் வந்து எல்லாம் சீனியர் லீடர்ஸ். என்னுடைய மாவட்ட கமிட்டியில் பொருளாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் சபாநாயகர் ஐயா செல்லப்பாண்டியன் தான் எனக்கு பொருளாளர். நான் தலைவர், அவங்க வந்து பொருளாளர். ஏபிசி வீரபாகு, கேடி கோசல்ராம், எஸ்எம்ஏ மஜீத், முத்துசாமி கரையாளர், இவங்க எல்லாரும் எனக்கு வந்து செயற்குழு உறுப்பினர். அதில் வந்து கோசல்ராமுக்கும் தியாகி, அவர் பெரிய தியாகி கோசல்ராம், அவருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு கருத்து வேறுபாடில் அவர் என்னை ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டார். ஜில்லா கமிட்டி தலைவராக ஒத்துக்க மாட்டேன், என்னை மாற்றணும் அப்படின்னு சொல்லி புகார் பண்ணுறாரு. மேடத்துக்கிட்டே புகார் பண்ணுறாரு. மேடம் வந்து அப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க, ராஜ்பவனில் இருக்காங்க. ராஜ்பவனில் இருக்கும்போது போய் பார்க்குறதுக்காக வேண்டி நாங்கள் போகிறோம். அப்போ நானும் என் கூட வந்து என் நண்பர் அருணாச்சலர், பழைய மந்திரி, யூனியன் மினிஸ்டராக இருந்தார், அவரும் நானும் தென்காசி, போத் ஆஃப் அஸ் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். நானும் ராஜ்பவனுக்கு போயிருக்கேன், கோசல்ராமும் வந்திருக்கிறார். கீழே வந்து அவர் ஏடிசி வந்து
வேறு யாரெல்லாம் எம்பிஸ் இருக்கிறீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு உடனே கோசல்ராம் வந்து கையை தூக்கிட்டு மேலே போகிறார். எனி அதர் பர்சன் அப்படின்னு கேட்ட உடனே அருணாச்சலம் அடுத்தது அவர் எம்பி. உடனே எங்களையும் மேலே கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போயிட்டோம். அந்த அம்மா வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அந்த அம்மா வந்து டோருக்கு பின்னால் நிற்கிறாங்க. கோசல்ராம் வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கார் இந்த ரூம் வாசலில். இவர் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு சின்ன பையன் என்னை போட்டுட்டீங்க, யூ ஹவ் டு சேஞ்ச் ஹிம், எனக்கு அந்த மாதிரி ப்ரெஸ்டீஜ். ஓகே கோசல்ராம் லெட் அஸ் சீ அப்படின்னு சொல்லி அவரை தோளில் தட்டி வெளியே வந்தவங்க எங்களை பார்த்துட்டாங்க. நான் வந்து கையில் வந்து ஒரு சந்தனப்பூ மாலை வச்சுருந்தேன். கமான் பிரிங் இட்டுன்னு கேட்டாங்க. உடனே என்னன்னு கேட்டாங்க. நான் உடனே டபன்னு அடிச்சிட்டேன். அம்மா ஐ எம் தி யங்கஸ்ட் டிசிசி பிரசிடென்ட், ஐ வாஸ் ரீசன்ட்லி நாமினேட்டட், த ஓல்ட் பீப்புள் தே டோன்ட் அலோ மீ டு ஒர்க்கு. நான் வாட் ஹேப்பன்னா, நான் உடனே சொன்னேன், இந்த மாதிரி வந்து சம் சீனியர் காங்கிரஸ்மேன் ஜாயின் த ரெட்டி காங்கிரஸ். when he joined, he started the party and they joined the Congress, and from there they left the party and they came back, and now they want to dominate me. The same people who abused you, how can I allow them? When they had a meeting, I threw stones at them. உடனே அந்த அம்மா ஹூன்னு கேட்டார். கோசல் திஸ் கோசல்ரா ஃபுல் சினரியா சொல்லிட்டீங்க. ஃபுல் சினரியோ அடிச்சு சொல்லிட்டேன். அந்த அம்மா உடனே முதுகில் தட்டி கோ அண்ட் ஒர்க்குன்ட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டிசிசி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது டெல்லிக்கு போனேன் அப்படின்னா ஒரு லெட்டர் கொடுத்தா போதும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில், ஐ ஆம் பீட்டர் அல்ஃபோன்ஸ் டிசிசி பிரசிடென்ட், வாண்ட் டு சி மேடம் ஆஸ் எ டோக்கன் ஆஃப் ரெஸ்பெக்ட், ஆஸ் கர்டசி கால் எழுதி கொடுத்துட்டா மறுநாள் கூப்பிட்டு. ஸோ ஷீ ஹேட் டைம் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ லீடர்ஸை பார்க்கவே முடியல உங்களுக்கு. இப்போ அப்பாயின்மெண்ட்டு இன்னைக்கு வா, நாளைக்கு வா, 4 நாள் கழிச்சு வா, அது மாதிரி. அதே மாதிரி ராஜீவ் காந்திட்டையும் பெரிய ராஜீவ் காந்தியோட ஒரு 2 நாள் 3 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த சிம்பிளிசிட்டி இருக்குது பாருங்கள், அவங்களும் அந்த அம்மாவும் 2 பேரும். அவர் டிரைவ் பண்ணுவார், அந்த அம்மா முன் சீட்டில் உட்காந்துருக்கோம். அவருக்கு ராஜீவ் காந்திக்கு நேராக பின்னால் தலைவர் மூப்பனார் உட்காந்துருப்பார், அம்மாவுக்கு நேராக பின்னால் நான் உட்காந்துருப்பேன். வந்து ஒரு நாள் டூரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அவரே ஓட்டுவார். அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் வண்டி, அந்த சைடு வால்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், ஹெவி வெஹிக்கிள், அது அவரே தான் ஓட்டுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்சி உடனே இறங்குவார். இறங்கினோடனே அந்த அம்மாவை வரும், ஆளுக்கு ஒரு ஜோல்னா போய் மாட்டுவாங்க, ரூமில் போவாங்க. கடைசியில் வந்து மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக 2 பேரும் வந்துடுவாங்க. அப்போ தான் எனக்கு அந்த சர்க்கிட் ஹவுஸில் சொன்னால், சார் நைட்டில் அவங்களே வாஷ் பண்ணி காய போடுறாங்க சார், 2 பேரும் நைட்டில் வாஷ் பண்ணி காய போடுறாங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான், பேக்கே லக்கேஜே அவ்வளோதான். இது 3 நாள். அப்போது இங்கேருந்து நாகர்கோயிலுக்கு போகிறோம். நாகர்கோயிலேருந்து அவர் அப்படியே ட்ரிவாண்ட்ரம் போகிறார். நாங்கள் எங்கள் நம்ம ஸ்டேட்டில் முடிஞ்சு ட்ரிவாண்ட்ரம் போய் ஃப்ளைட்டில் போயிடுறார். கன்னியாகுமரி இந்த இட்டர்னரியில் இல்லை. அப்போது திருநெல்வேலி தாண்டி அவுட்டரில் வந்த உடனே கேட்குறாரு, மூப்பனார் ஹவு ஃபார் கன்னியாகுமரி இஸ் ஃப்ரம் ஹியர் கிட்ட. ஒன்று சொல்லுவார், சார் 55 கிலோமீட்டர் சார், ஐ வாண்ட் டு கோ தேர். ப்ரோக்ராமில் இல்லை, போலீஸ் சொல்லலை, எல்லாம் உள்ள பிரைம் மினிஸ்டரு. உடனே மூப்பனார் வந்து ஃபோனில் வந்து டிஜிபியை கூப்பிட்டு, இந்த மாதிரி போகணுங்கிறாரியா, உடனே பீச்சை ரெடி பண்ணுங்க. உடனே கம்ப்ளீட்லி மெசேஜஸ் அனுப்பிச்சு அங்கே பீச்செல்லாம் கிளியர் பண்ணி அங்கே போயிட்டோம். மத்தியானம் 1:30 மணி, குதிக்கிற வெயில். இறங்கிட்டார். இறங்கின உடனே அந்த அம்மா கமான் சோனியான்னாரு. 2 பேரும் இறங்கினாங்க. பைஜாமாவை மடிச்சு விட்டார். 2 பேரும் அந்த அம்மா கையை பிடிச்சி அந்த 3 கடலும் சந்திக்கிற இடத்துல அந்த மணலில் நடக்கிறாங்க. கடற்கரையில் ஒரு ஆள் கிடையாது, தனியாக. ஏன்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்களே. அவருக்கு ஒரு எண்ணம் தோணியிருக்கு, திரும்ப நம்ம இங்கே வரமாட்டோம், இந்தியாவுடைய எண்டை பார்த்துடணும்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு கிழவி, ஒரு ஓல்டு லேடி மாட்டிக்கிட்டா. அவள் அப்படியே அந்த வெயிலில் அப்படியே நிற்கிறா. உடனே அவளை பார்த்த உடனே கமான்னு கூப்பிட்டாரு. அந்த அம்மா கையில் ஒரு சின்ன கூடையில் வேர்க்கடலை பாக்கெட் வச்சுருக்கு. வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் திஸ் இஸ் பீனட்ஸ் சார். கமான் கெட் மீ 2 பாக்கெட்ஸ். ஒன்று 2 பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தோடனே அந்த அம்மா கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அப்போ என்கிட்ட கேட்குறாரு, ஒய்ஷி வீப்ஸ்ன்னு கேட்டார். நான் கேட்டேன், ஏமா அழுறான்னு கேட்டார். அவர் சொன்னா, ஐயா உன் ரோசாப்பூ காலு இந்த வெயிலில் வேகுது ஐயா. அவளுக்கு அதை நினச்சி அவளுக்கு வந்து கண்ணீர் வருது. அப்போ அந்த 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 லீடர் மேலே எவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட். அதை சொன்ன உடனே அவருக்கும் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. உடனே தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். என்ன சொல்கிறேன்னா, கடைசியில் அந்த காலை வச்சு தான் அவர் அடையாளம் பார்க்க வேண்டியதாக போச்சு. சரி, அந்த ஃபேட் எப்படி ப்ளே பண்ணது பாருங்கள். ஸோ ராஜீவ் காந்தியோட
இந்த மாதிரி எல்லாரோடையும் நரசிம்மராவோட வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் வந்து அந்த வருஷம் தேர்தலில் நிற்கலன்னு முடிவு பண்ணிட்டார். ஹி வாண்ட்ஸ் டு ரிட்டையர் ஃப்ரம் பாலிட்டிக்ஸு. தலைவர் மூப்பனார் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். எப்போ அந்த மாதிரி நரசிம்மராவ் தென்காசிக்கு வர்றாரு, அவரை ரிசீவ் பண்ணி அவர் எங்கேயோ குற்றாலத்தில் ஒரு சாமிகள் இருக்கிறான், அவரை பார்க்க போகிறாரு, கூட கூட்டு போய் ஏற்றி அனுப்பிச்சிடு. சரின்னு சொன்னேன். அப்புறம் வந்து மத்தியானம் தென்காசி ஹைஸ்கூலுக்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்காக இருந்தார். யார் அவர், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எனக்கு அவர் ரொம்ப நாள் இருப்பார்னு எனக்கு நம்பிக்கை கூட இல்லை. அப்படியா? அவ்வளவு கண்டிஷனில் வந்தார். இறக்கி அந்த குற்றாலத்தில் இருக்கிற மௌனசாமி மட்டுன்னு பேர். அது வந்து ஆந்திராவில் தான் அதில் நிறைய பண்ணிட்டு அந்த சாமிகள் மட்டும் அங்கே குற்றாலத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு எம்ஏபிஎல், அப்பமே பெரிய ஸ்காலர். அவர் எங்கள் ஆஃபீஸ் கிளையண்ட். அவர் என்னுடைய சீனியர் ராமநாத ஐயர்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளையண்ட் தான். ஆனால் எனக்கு அவரை சாமிகளை நல்லா தெரியும், என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். அங்கே போய் கூட்டு போயிட்டு எதுக்கு வந்திருக்காருன்னா, அந்த சாமிகள் வந்து இவரை வந்து அந்த மட்டுக்கு சாமிகள் ஆக்க போகிறாங்க, பீடாதிபதி ஆக்க போகிறாங்க. அதுக்காக வேண்டி வந்து பேசிட்டு போகிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறார். போய் எல்லாம் பண்ணிட்டு வந்து அவர் இங்கே வந்து ஏற்றுக்கணும். முடிச்சுட்டு அவரை ஏற்றி விட்டேன், போயிட்டார். பிறகு சரித்திரம் மாறிடுச்சு. திரும்ப பிரதமர் ஆகிட்டார். திரும்ப மதுரையில் வந்து பெரிய பப்ளிக் மீட்டிங், பிரதமராக வர்றார் நரசிம்மராவ். நான் வந்து அன்னைக்கு பார்த்த நரசிம்மராவுக்கும் வந்து இன்னைக்கு பார்த்த நரசிம்மராவுக்கும் வித்தியாசமே தெரியல. ஆள் பளபளன்னு, ஏன்னா பிரதமர் ஆகிட்டாரா. வந்தார், அவருடைய ஸ்பீச்சை டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு வண்டி புறப்பட்டுடுச்சு. பிரைம் மினிஸ்டர் கான்வாய் ரோல் ஆக பொண்ணு திடீர்னு நின்றுடுச்சு. நாங்கள்லாம் தள்ளி நிற்கிறோம். உடனே மூப்பனார் ஓடி போகிறார், தலைவர் மூப்பனார். அவர்கிட்ட வந்து என்ன காது கொடுத்து கேட்குறாரு காருக்குள்ளே. உடனே திரும்பி பார்த்து வேரி ஸ்பீட்டருங்கிறாங்க. நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்கே வாயா பீட்டர் கூப்பிட்றாரு அப்படின்னு. நான் போனேன். உடனே யூ டிரான்ஸ்லேட்டட் வெல் அப்படின்னு சொல்லி குட் அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவரை காலத்தோடு நமஸ்காரம் பண்ண போயிட்டார். அதுக்கு கரெக்டாக 5 மாதம் கழிச்சு ராஜ்யசபா வருது. ராஜ்யசபா வந்த உடனே அங்கே தலைவர் யாரை போடலாம் அப்படின்னு ஒரே வந்து இது, அதில் வந்து பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. எம்ஏஎம் ராமசாமி கேட்டார், லட்சுமதி கேட்டார். இவங்க பேர்கள்லாம் வந்து ரவுண்ட்ஸில் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கஷன் வரும்போது யாராவது ஒரு யங்ஸ்டரை போடலான்னு சொல்கிறாங்க. அப்போ யாரை போடலாம் அப்படின்னு கேட்டோடனே தலைவர் மூப்பனார் வந்து நம்ம பேரை சொல்லி ஹூ இஸ் தட் மேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த ஜென்ரல்மேன் ஹூ டிரான்ஸ்லேட்டட் that is how I got my Rajya. So these are all வந்து நீங்கள் ஒரு லாங் கேரியரில். நீங்கள் பொதுவாக இந்திய அரசியல் தலைவர்களுக்கும் இந்த மாநில அரசியல் தலைவர்களுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசத்தை பார்க்குறீங்க? இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய அரசியலில் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வேற. இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு கண்டென்ஷியஸ் பாலிடிக்ஸ், ஒரு வெறுப்பு, ஒரு துவேஷம், ஒரு ஃப்ரிக்ஷனாகவே. அப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்ல உள்ளதான் அந்த வெளியே வந்தோடனே காம்பரேடரி, எல்லாரும் ஒன்றா உட்காருவோம், காஃபி சாப்பிடுவோம், மினிஸ்டர்ஸ் வருவாங்க, பேசுவாங்க. ஈவினிங்ஸில் வந்து கெட் டுகெதர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அவன் வீட்டுக்கு போனால் சந்தேகப்பட மாட்டாங்க, இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து போனால் சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால அந்த அனிமாசிட்டிலாம் வந்து கிடையாது. ரொம்ப வந்து ஒரு இதாக வந்து ப்ராட்பைட் இருக்கும் அந்த அரசியல். ஆனால் இப்போ வந்து ரொம்ப, இப்போ எனக்கு வந்து நண்பர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் சொல்கிறாங்க, சில யூனியன் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுக்கு போனால் உள்ளே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. முன்னெல்லாம் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிஸ்னால் போகிறோம், ஃபர்ஸ்ட் என்ட்ரி, ஒரு நிமிஷம் கூட எங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். உள்ள எந்த ஆஃபீஷியல்ஸ் இருந்தாலும் சரி தான், உடனே அனுப்பிச்சு எங்களை கூப்பிட்டு எம்பிஸை தான் முதல்ல டிஸ்போஸ். அந்த மாதிரிலாம் இல்லை. ரெண்டாவது அவங்க ஈவன் இஃப் தே நோ இங்கிலீஷ்னா கூட டெலிபரேட்டாக ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ சொல்கிறாங்க. பட் நாங்கள் இருக்கும்போது அப்படி அதெல்லாம் கிடையாது. அதனால் அந்த நார்த் இந்தியன் பாலிட்டிக்ஸுக்கும் அப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க. இங்கே வந்து ஏடிஎம்கேக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அது மாதிரி முதலாக கலைஞரை சந்திச்சு அந்த அஜிடேஷன் தான் பார்த்தேன். அவர்கிட்ட வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எதிர்கட்சியில், அப்போ நாங்கள் வந்து டைரக்ட்லி அப்போசிஷன் பார்ட்டி. ஆமாம். அவர் வந்து சிஎம் வந்து டூருக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் விசிட் வந்திருக்கிறார். மாலையில் வந்து ஜவஹர் மைதானத்தில் பெரிய கூட்டம். நாங்கள் வந்து அப்போ வந்து தட் வாஸ் ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம், 18 அசம்பிளி செக்மெண்ட். இப்போ வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசின்னு 3 மாவட்டமாக இருக்குது. அப்போ ஒரே மாவட்டம். அப்போ 18 எம்எல்ஏக்களும் இருக்கிறோம், 3 எம்பிக்கள் உட்கார்ந்துருக்கிறோம், மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. பேசுகிறதுக்கு யாருக்கும் டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு கலெக்டர். சிஎம் தான் பேசுவாங்க, நலத்திட்ட உதவியில் கொடுத்துட்டு பேசணும்.
உடனே சிஎம் வந்து ஏதோ காதில் சொல்கிறார், யார் 2 பேரை பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரை பேச சொல்லணும்னு கலெக்டர் கேட்காரு. நம்ம பேரை எழுதி கொடுத்து சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மாவட்டத்தினுடைய கோரிக்கையை ஒரு கோர்வையாக கட்சி இது இல்லாமல் ஒரு என்னென்ன எங்கள் ஜில்லாவுக்கு தேவை அப்படிங்கிறத வச்சேன். இவர்கிட்ட வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட வந்து தப்பவே முடியாது. இவர் என்ன சொல்லிவிட்டார் பேசும்போது, தம்பி பீட்டர் அல்ஃபோன்ஸு உங்கள் முகத்தில் உதயசூரியனை பார்க்குறேன்ட்டார். அன்னைக்கு விழுந்தவன் தான் மாலை முரசு எல்லாத்துலேயும் பெருசாக போட்டு விட்டான். அதுக்கு பிறகு என்னால் வந்து அதை கெட் ஓவர் பண்ணவே முடியலன்னு வச்சிங்களேன். ஏன்னா அவர் அவ்வளவு எதிர்த்தவங்க நாங்கள்லாம். பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில் வந்து மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. மெடிக்கல் காலேஜ் வந்த உடனே அந்த இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பிகேம் த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலை வேற ஒரு ஊருக்கு மாற்றணும். அப்போ பிஹெச் பாண்டியன் இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஆள் தனியாக ஜெயிச்சிருக்கிறார். ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் தோற்று போனாங்க, அவர் மட்டும் ஜெயிச்சிருக்காரு. இவர் சப்போர்ட்டிங் கருணாநிதி. நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். நான் வந்து அதை தென்காசிக்கு வேணும்னு கேட்குறேன். அவர் வந்து சேர்மாதேவிக்கு வேணும்னு கேட்குறாரு. 2 பேருக்குள்ள பெரிய வந்து ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எனக்குள்ள ரீசன்ஸை சொல்கிறேன், அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் ஒரு நாள் அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சண்முகநாதன் வாசலில் நின்று இவரை பியூன் அனுப்பிச்சு கூப்பிட விட்டாரு. வெளியே வந்தேன். ஐயா கூப்பிட்றாரு மேலேன்னு. நான் இங்கேருந்து மேலே போனேன். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் தனியாக அவர் மட்டும் ரூமில் இருக்கார். நான் போகிறேன். நான் ஒரு ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ. போனோடனே எழுந்துச்சார் பாருங்க. எழுந்துச்சுன்னு தான் வணக்கம் சொன்னார். எனக்கு உண்மையா அப்படியே எனக்கு, ஏன்னா அவருடைய ஏஜ் என்ன என்னோட ரொம்ப சீனியாரிட்டி. இப்போ சொல்லிவிட்டு எனக்கு உண்மை நான் அப்புறம் ஒரு மீட்டிங்கில் வந்து நான் வந்து சொன்னேன், அதை ஞாபகப்படுத்தினேன். நீங்கள் மாதிரி ஒன்று எழுந்துச்சிங்க, எனக்கு அன்னைய மறக்க முடியாது. அப்போ தான் அவர் சொன்னார், எங்களுக்கு அதெல்லாம் பெரியார் சொல்லி கொடுத்த பாடம்னு சொன்னார். அப்போது சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, அரசு தலைமை மருத்துவமனையை தென்காசியில் கொடுக்கறதுக்காக நீ உத்தரவில் கையெழுத்து போட போகிறேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு கையெழுத்து போடணும்னு சொல்லி கையெழுத்து போட்டார். அது மாதிரி அசம்பிளியில் வந்து அவரை டெய்லி அவரை சந்திக்கிறது, அவருடைய டீல் பண்ணுற விதம், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக நம்ம பேசிகிட்டே போகலாம். இந்த சிலை, திருவள்ளுவர் சிலை வைக்கிற ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள், அதை வந்து 133 அடியை அனௌன்ஸ் பண்ணார். எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அந்த சிலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. நீங்கள் அப்போது கடற்கரைக்கு நீங்கள் போய் கன்னியாகுமரியில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த விவேகானந்தர் பாறை மட்டும்தான் இருக்கும், ஒரே காவி கொடியாக இருக்கும். ஆமாம். அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நார்த் இந்தியன் சென்டர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் நிறைய வருவாங்க போவாங்க. ஒரு சவுத் இந்தியன் ப்ரெசன்ஸே அங்கே இருக்காது, தமிழ்நாட்டு வாடையே அங்கே இருக்காது. இந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் சிலை வைக்கிற போகிறாரு. அப்போ நான் வந்து கவர்னர் உரமெல்லாம் பேசுகிறேன். நான் உடனே கேட்டேன், 133 அடியில் சிலை வைக்கிறேன்னு பெருமையாக பீத்திக்கிறீங்க, அதில் கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது தெரியுமா? அந்த வருஷம் தான் புரோஹிபிஷனை லிஃப்ட் பண்ணுறாரு. அதுக்காக வேண்டி ஒரு அடியை குறைச்சி 132 அடியில் வைங்களேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அனுப்பிச்சார். ஒரு செகண்ட் கிடையாது. தம்பி பீட்டர், நீங்கள் மாமிசம் உண்பீங்களான்னு கேட்டார். ஆமாண்ணே. புலால் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அதுக்காக வேண்டி ஒரு அடியை குறைச்சிடலாமான்னு கேட்டார். சொல்கிறேன், இப்போது அந்த சிலை வைக்க போய் அந்த திருவள்ளுவர் சிலை வந்து தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக மாறிடுச்சு. அந்த சிந்தனையில தான் அதை பண்ணியிருப்பாங்க. அதுதான் வெளியில் சொல்லலை. வெளியே அதை வந்து அந்த மாதிரி ஒரு கலைஞர்கிட்ட. அது பிறகு வந்து நான் வந்து இந்த ஆன்டி கன்வர்ஷன்லாம் வந்தது. அப்போ அவர் வந்து பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கார். ஏடிஎம்கே சர்க்காருங்க ஜெயலலிதா வந்து கொண்டு வந்துருச்சு. ஆன்டி கன்வர்ஷன் லாவுக்கு நான் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் ரெடி பண்ணேன். ஒரு பெரிய கூட்டம் வந்து இந்த ஆண்டர்சன் சர்ச் இருக்குது பாருங்கள் எக்மோரில், அந்த சர்ச்சில் தான் பெரிய கூட்டம். எல்லா கட்சி தலைவரையும் கூப்பிட்டேன். கலைஞரை கூப்பிட வேண்டாம்னு சில பேர் சொன்னாங்க, ஏன்னா அவர் பிஜேபி அலையன்ஸில் இருக்கார். நான் சொன்னேன், இந்த விஷயத்துக்கு அவர்கிட்ட கூப்பிடாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் போய் கூப்பிட்ட உடனே வந்துட்டார். மீட்டிங் வந்தார். அதான் பிரேக் ஆகிறார், பிஜேபியிலேருந்து வெளியே வரார். அந்த மேடையிலேயே அதை ஜாடையாக சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அவரோட அப்படியே ட்ராவல் பண்ணோன்னு வைங்களேன். அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் பிறந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் பிறந்தப்போ எங்களுக்கு வந்து முதல்ல ஐடியாவே இல்லை கட்சி ஆரம்பிக்கணுன்ட்டு. தலைவர் கடைசியில் we were forced to start the party. மூப்பனாருக்கு வர வழி இல்லை. அன்றைக்கி நைட்டு அதிகாலையில் 2 மணிக்கு நானும் சொக்கர் இறந்து போனார், விருதுநகர் எம்எல்ஏ சுதர்சன் நாயுடு பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏ இருந்தார். அவர் 3 பேரும் தான் போய் தலைவர் வீட்டில் போய் கலைஞர் வீட்டில் கோபாலபுரத்தில் 2 மணிக்கு எழுப்புகிறோம். 2 மணிக்கு அந்த மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய மனுஷன் கதவை திறந்தார். என்னன்னு சொன்ன, இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டா அலையன்ஸ் வேணும். நான் 2 நாளில் நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுது. நைட் 2 மணிக்கு நாங்கள் போய் கேட்குறோம். ஏன்னா அவர் வந்து சீட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ தனியாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பயம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு.
உடனே வந்து சொல்கிறாரு, என்னையா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களா? சரி நாளைக்கு காலையில் நான் பேசுகிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்க்குறேன்னு சொல்லி ஐயாட்ட சொல்லுங்கள், மூப்பனார்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் மறுநாள் காலையில் 10 மணிக்கு எங்களை கூப்பிட விட்டார். போனோம். 40 சீட்டு கொடுத்தாரு அசம்பிளிக்கு, 20 சீட்டு பார்லிமெண்ட் கொடுத்தாரு. அவ்வளவும் ஜெயித்தோம். 40க்கு 40 ஜெயித்தோம், 20க்கு 20 ஜெயித்தோம். ஸோ நான் என்ன சொல்ல, ராத்திரி 2 மணிக்கெல்லாம் போய் இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் ஜெயலலிதாவை எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? அந்த அசம்பிளியில் அவங்ககிட்ட இருந்தேன்ல, அவங்க இருந்தேன். அப்புறம் அவங்ககிட்ட வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவியாக ஜெயலலிதாவை பற்றிய உங்களுடைய பார்வை? தமிழ்நாட்டினுடைய ஒரு நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சருக்கும் கிடைக்காத ஷோ வந்து ரஜினிகாந்த்கிட்ட பேசி, தலைவர்கிட்ட பேசி, நான் வந்து கேம்பெயின் பண்ணுறேன், ஐ வில் மேக் காங்கிரஸ் டு பவர்னு சொல்லித்தான் இங்கேருந்து பிரதமரை பார்க்குறதுக்கு கூட்டு போகிறோம். அங்கே பிரதமரை பார்க்க உள்ளே போன உடனே ரஜினிகாந்த் வந்து அவர் ஒய் டோன்ட் யூ பிகம் த சீஃப் மினிஸ்டர்னு கேட்டார். ரஜினிகாந்த் சொல்கிறாரு,